இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாலே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். இதை நீங்க கேட்டதுக்கு அப்புறமா ஹரி ஏன் இதை சொன்ன, எதுக்கு இதை சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் இதை கேட்டு உங்கள பல பேர் டிமோட்டிவேட் கூட ஆகலாம். பட் இருந்தாலும் நான் இதை சொல்லி தான் ஆகணும். இன்னைக்கு தேதிக்கு மொத்தம் யூடியூப்ல 5 கோடிக்கும் மேல சேனல்ஸ் இருக்குது. அண்ட் இதுல வெறும் 6% சேனல்ஸ் மட்டும் தான் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள் ஆகி மானிடைஸ் ஆயிருக்கு. which is 30 lakh யூடியூப் சேனல்ஸ் மட்டும் தான் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் வழியா மணி earn பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹரி இந்த 100k சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணி சில்வர் ப்ளே பட்டன் வாங்கின சேனல்ஸ் எல்லாம் மொத்தம் எத்தனை யூடியூப்ல இருக்குன்னு சொல்லி கேட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற ஸ்டாட்ஸ் படி லாஸ்ட் இயர் 2023 எண்ட் வர approximately 4 lakh யூடியூப் சேனல்ஸ் அந்த 100k மார்க்க கிராஸ் பண்ணிருக்காங்க. தட் இஸ் 1000 கிரியேட்டர்ஸ்ல 7 ல இருந்து 8 பேர் அந்த 100k மார்க்க கிராஸ் பண்ணிருக்காங்க. இதே இன் கேஸ் ஆஃப் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூடியூப்ல இப்போ மொத்தமே 40000 சேனல்ஸ் தான் 1 மில்லியன்ங்கற மார்க்க கிராஸ் பண்ணிருக்கு. which is 1000 கிரியேட்டர்ஸ்ல வெறும் ஒரு கிரியேட்டர் மட்டும் தான் அந்த 1 மில்லியன்ங்கற மார்க்க டச் பண்றாங்க. இன்ஃபேக்ட் யூடியூப்ல வீடியோஸ் போடுற எல்லாருமே 100k சப்ஸ்கிரைபர்ஸ் போணும், 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் போணும்ங்கற அவசியம் கிடையாது. பட் இதுல இன்னொரு பிரச்சனைனா 99% ஆஃப் பீப்பிள்ஸ் நான் யூடியூப்ல பெருசா சாதிக்க போறேன்னு சொல்லிட்டு வந்து நிறைய காரணங்களால ஃபெயில் ஆகுறாங்க. என்னோட இந்த 6 வருஷம் யூடியூப் ஜர்னியில நான் நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து போனதை பார்த்திருக்கிறேன். நிறைய கிரியேட்டர்ஸ் க்ரோ ஆயிருக்காங்க. சோ அப்படி க்ரோ ஆன அந்த கிரியேட்டர்ஸ் எல்லாம் எப்படி க்ரோ ஆனாங்க அண்ட் தென் காணாம போன சேனல்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் நாம எப்பவும் புரிஞ்சுக்க போறோம். சோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம், நான் உங்களுக்கு ஒரு வேற லெவல் AI டூல் காமிக்க போறேன். இந்த AI டூல் யூஸ் பண்ணி உங்களால உங்களுடைய வீடியோஸ்க்கான ஆடியோஸை எந்த ஒரு லாங்குவேஜ்ல வேணாலும் ஈஸியா மாத்திக்க முடியும். சோ நம்ம இப்போ அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன்ல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓபன் ஆகும். சோ இந்த இடத்துல உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்கு, அதோட லாங்குவேஜ் நீங்க சேஞ்ச் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னா அப்லோட் ஃபைலை கிளிக் பண்ணிட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா கீழ பாத்தீங்கன்னா எந்த ஒரு சோஷியல் மீடியால இருக்கிற எந்த ஒரு வீடியோட லிங்க் வேணாலும் காப்பி பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல நீங்க பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த AI அந்த வீடியோட லாங்குவேஜை நீங்க விருப்பப்படுற மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். சோ இப்போ நாம இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம அப்லோட் ஃபைலை கிளிக் பண்ணுவோம் அண்ட் தென் நம்மளோட வீடியோ செலக்ட் பண்ணி ஓபன் பண்ணிரலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோவை இது எந்த லாங்குவேஜ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணனும்னு சொல்லி கேக்குது. ஆக்சுவலா நான் அந்த வீடியோ வந்து இங்கிலீஷ்ல பேசியிருந்தேன். சோ இதை வந்து நாம ஹிந்திக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஹிந்தி செலக்ட் பண்ணிட்டு அண்ட் தென் கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வாய்ஸ் தேவையோ அதை செலக்ட் பண்ணிட்டு ட்ரான்ஸ்லேட்ங்கறத கிளிக் பண்ணுங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா அது ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஒன்ஸ் அதை ப்ராசஸ் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இந்த இடத்துல அந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணி ப்ளே பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்பவே சூப்பரா ட்ரான்ஸ்லேட் ஆயிருக்கும். ஹாய் நண்பர்களே, எப்படி இருக்கீர்கள்? इस वीडियो में मैं अंग्रेजी में बोल रहा हूं, पर आप ऑडियो को कोई भी भाषा में सुन सकते हैं. Flipkart செயற்கை நுண்ணறிவு வீடியோ மொழிபெயர்ப்பான். Any languages with the help of this Flipkart AI video translator. Enjoy the video. And அது உங்களால ரொம்பவே ஈஸியா அந்த பட்டன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சோ இப்பவே நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கிளிக் பண்ணி இந்த Flipkart AI video translator ட்ரை பண்ணுங்க. சோ பேக் டு தி வீடியோ. ஆக்சுவலா வெறும் ஒரு ரீசனை காமனா வச்சு எல்லா கிரியேட்டர்ஸும் ஃபெயில் ஆகிறது கிடையாது. ஒருத்தருடைய ஜர்னியும் டிஃபரெண்டா இருக்கும், ஒருத்தருடைய பாத்தும் டிஃபரெண்டா இருக்கும். பட் சில விஷயங்கள் அப்படி ஃபெயில் ஆன நிறைய கிரியேட்டர்ஸ் கிட்ட காமனா இருக்கும். அண்ட் அதெல்லாம் பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அப்படி நான் சொல்ல போற ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா முடிஞ்ச வரை சீக்கிரமா அதை நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சோ ரீசன் நம்பர் 10 வந்து பாத்தீங்கன்னா மணி மைண்டட். ஆக்சுவலி இப்பலாம் நிறைய people நான் யூடியூப்ல பணம் சம்பாதிக்க போறேன்னு மட்டுமே ஒரு கோலா வச்சுக்கிட்டு உள்ள வராங்க. அவங்களுடைய பேஷனை அவங்க ஃபாலோ பண்றது இல்ல, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அவங்க ஃபாலோ பண்றது இல்ல. அண்ட் இது அவங்களுடைய ஃபெயிலுக்கு இல்ல ஃபாலுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. சோ என்ன பொறுத்தவரை நான் எப்போதுமே உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எப்போதுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தையோ இல்ல பேஷன் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தையோ எந்த பிளாட்ஃபார்ம்லனாலும் நீங்க வீடியோ கிரியேட் பண்ணி ரெகுலரா போட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி நீங்க பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால கன்சிஸ்டன்டா இருக்க முடியும். உங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு டயத்துக்கு மேல நீங்க வந்து கிவ் அப் பண்ணிட்டு போயிருவீங்க. சோ அதனால எப்போதுமே மணியை மட்டுமே ஒரு கோலா வச்சு உள்ள வராம உங்களுடைய பேஷனையும் உங்களுடைய இன்ட்ரெஸ்டையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா அந்த மணிங்கிற விஷயம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அது எந்த பிளாட்ஃபார்மா இருந்தாலும் சரி, எந்த ஒர்க்கா இருந்தாலும் சரி. ரீசன் நம்பர் 9 பாத்தீங்கன்னா ஃபோக்கசிங் ஆன் ஒன் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம். சில பேர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தட்டு தடுமாறி ஒரு 100-200 வீடியோஸை போட்டு அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸையும் 4000 வாட்ச் வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட சேனல் ஒரு வழியா மானிடைஸ் ஆயிரும். அப்படி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நம்மளுடைய சேனல் மானிடைஸ் ஆயிடுச்சு, இனிமே நமக்கு பணம் மலதான்னு சொல்லி அவங்களுடைய மற்ற சோர்ஸ் ஆஃப் இன்கம் எல்லாம் கட் பண்ணிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வேலையில் இருந்தாங்கன்னா வேலையை விட்டுருவாங்க. அப்படி இல்லை ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நான் இது யூடியூபே பண்ண போறேன், எனக்கு மானிடைஸ் ஆயிடுச்சு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஸோ இப்படி பண்றதா என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ரெகுலர் வந்துட்டு ஒரு இன்கம் ஸ்டாப் ஆயிடும். ஆனால் இவங்க யூடியூப் மட்டுமே நம்பி இருக்கிறதால சில சமயத்தில் வியூஸ் போகலாம், சில சமயங்கள் வியூஸ் போகாது. அப்படி போகாமல் இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம கையில எந்த விதமான காசுமே இருக்காது. ஸோ அதனால திரும்ப நம்ம பழைய மாதிரியே வேலைக்கு போயிடலாம். அதில் கூட கொஞ்சம் கண்டினியூஸாக காசு வந்துச்சு, பட் இது வந்து ரொம்ப இதாகுன்னு சொல்லிட்டு ஃப்ரெக்ச் அவுட் ஆகி நிறைய பேர் வந்து யூடியூப்ல இருந்து லீவ் ஆகி போயிடுறாங்க. ஸோ அதனால நீங்க யூடியூபே நீங்க ஃபுல் டைமா பண்ணாலும் கூட இந்த ஆட் ரெவென்யூ மட்டுமே டிபெண்டட் ஆகி இருக்காதீங்க. எப்போதுமே உங்களுக்கு நிறைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சுக்கோங்க, நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த கண்டென்ட் கிரியேஷன் ப்ராசஸை உங்களால ஆக்டிவாவோ இல்ல பாசிவாவோ சஸ்டைனபிளா பண்ண முடியும். அண்ட் ரீசன் நம்பர் 8 பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் நாலேஜ் அபவுட் த பிளாட்ஃபார்ம் அண்ட் ஆடியன்ஸ். ஆக்சுவலி இதுல என்ன நடக்குதுன்னா நிறைய கிரியேட்டர்ஸ் அவங்க கண்டென்ட் பண்ற அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் பத்தியும் அண்ட் அதுல இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆடியன்ஸ் பத்தியும் சரியா புரிஞ்சுக்காம வீடியோஸ் பண்றது. ஸோ எப்போதுமே நாம ஒரு கண்டென்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுனால நம்ம என்ன பிளாட்ஃபார்ம் பண்ண போறோம் அண்ட் நமக்கான ஆடியன்ஸ் எந்த பிளாட்ஃபார்ம்ல அதிகமா இருக்கிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய கண்டென்ட் நாம அந்த பிளாட்ஃபார்ம்ல போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் பொறுத்தவரை நிறைய டீனேஜர்ஸ் தான் இப்போதைக்கு ஆடியன்ஸா இருக்கிறாங்க. அண்ட் தென் யூடியூப் பொறுத்தவரை நிறைய கிட்ஸ் தான்
மேக்ஸிமம் ஆடியன்ஸா இருக்காங்க. ரீசன் நம்பர் 7 பாத்தீங்கன்னா blaming algorithm for your mistake. ஆக்சுவலா இப்போ கூட நம்மளுடைய சேனல்ல ஒரு கமெண்ட் வந்திருந்தது. அவங்க என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா, ப்ரோ நானும் ஒரே மாதிரி தான் வீடியோஸ் போடுறேன், எனக்கு தெரிஞ்சவங்களும் ஒரே மாதிரி தான் வீடியோஸ் போடுறாங்க, நான் 10 வீடியோஸ் போட்டிருக்கேன், அவங்க 8 வீடியோஸ் தான் போட்டிருக்காங்க, ஆனா அவங்களுக்கு 200 சப்ஸ்கிரைபர் இருக்கு, எனக்கு வெறும் 10 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கு. இந்த யூடியூபோட அல்கோரிதம் என்னோட வீடியோஸ் மட்டும் புஷ் பண்ண மாட்டேங்குது, இது எனக்கு ஓர வஞ்சனை பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரீசன் நிறைய கிரியேட்டர்ஸ் அந்த கண்டென்ட் கிரியேஷன் ஜர்னில இருந்து வெளியே போறதுக்கு. ஸோ நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், அல்கோரிதமுக்கு நீங்க நல்லவங்க கெட்டவங்க, நீங்க பணக்காரங்க ஏழை இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே தெரியாது. அண்ட் தென் அந்த அல்கோரிதம் வந்து ஒருத்தரோட வீடியோஸ் நல்லா புஷ் பண்ணும், இன்னொருத்தரோட வீடியோஸ் புஷ் பண்ணாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா அந்த அல்கோரிதமுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நீங்க போடுற வீடியோஸை உங்களுடைய ஆடியன்ஸ் அதிக நேரம் பார்த்தாங்க, அது கூட நல்லா எங்கேஜ் ஆகுறாங்க, இன்டராக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஆடியன்ஸ் மாதிரியே சிமிலரா இன்ட்ரெஸ்ட் கூடிய மற்ற ஆடியன்ஸ்க்கும் உங்களுடைய வீடியோஸை புஷ் பண்ணதான் போகுது. உங்களுடைய வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா, உங்க ஆடியன்ஸ் நல்லா எங்கேஜிங்கா வச்சுக்கிற மாதிரியான சூப்பர் கண்டென்ட் மேக் பண்றது மட்டும்தான். அப்படி நீங்க பண்ணா மட்டும்தான் உங்களுடைய வீடியோ அந்த அல்கோரிதம்ல பிளேஸ் ஆகி நல்லா புஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது அவங்க பண்ணிருப்பாங்க, நீங்க மேபி பண்ணாம இருக்கலாம். சோ அதனால அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட ஆடியன்ஸ் ரீச் எப்படி இருக்கு, அவங்க ஆடியன்ஸோட இன்டராக்ஷன் எப்படி இருக்குங்கறத நீங்க பாருங்க. அப்படி பண்ணீங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு எதனால வியூஸ் போகுதுங்கறதை உங்களால புரிஞ்சுக்க முடியும். அண்ட் ரீசன் நம்பர் 6 வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோயிங் சீசனல் கண்டென்ட். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச நிறைய யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சீசன்ல எது ட்ரெண்ட் ஆகுதோ அதை பத்தி மட்டும் வீடியோஸ் போட ஆரம்பிப்பாங்க. ஒன்ஸ் அந்த ட்ரெண்ட் முடிஞ்சதும் அந்த சேனல் இருந்த இடமே தெரியாம போயிடும். ஃபார் an எக்ஸாம்பிள், நிறைய பேர் ஐபிஎல் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் போடுவாங்க. ஐபிஎல் போகும்போது அது சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நல்ல வியூஸ் போகும். ஆனா ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறமா யாருமே அந்த வீடியோஸை மெஜாரிட்டியா பார்க்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி தான் பிக் பாஸ் அண்ட் இந்த மாதிரி தான் எந்த விஷயமா எடுத்துக்கோங்க, சீசனலா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணி அதுதான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒரு ப்ராப்ளம் வரும். அதை நீங்க பர்சனலா மாத்தி உங்க பர்சனல் பிராண்டிங் பண்ணி நீங்க அப்படியே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த ஒரு பர்டிகுலர் சீசனல் ட்ரெண்ட் மட்டும் தான் உங்களுடைய மெயின் சேனலோட நீஷாவே இருந்துச்சு அப்படின்னா நீங்க சஸ்டெயின் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் ரீசன் நம்பர் 5 பாத்தீங்கன்னா கிவிங் அப் டூ சூன். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 5 வீடியோஸ் போடுவாங்க, 5 வீடியோஸ் போட்டு வியூஸ் வராது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால என்னடா இது வியூஸே போக மாட்டேங்குது, நமக்கு அவ்வளோதான் போல, நம்ம எதுவும் ட்ரை பண்ணாலும் நமக்கு வியூஸ் வராது போல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள நிறைய திறமை இருந்திருக்கும். பட் இருந்தாலும் அவங்க அந்த 5 வீடியோஸ் போட்டு அதில் வியூஸ் வரலங்கிறதுக்காக அவங்க கிவ் அப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அவங்க 6வது ஒரு வீடியோ போட்டுருந்தாங்கன்னா அந்த வீடியோ ஹைக் ஆகி அவங்களுடைய சேனலே பூம் ஆகிறது கூட சான்சஸ் இருக்கும். பட் அவங்க எந்த பாயிண்ட்டை ஸ்டாப் பண்ணக்கூடாதோ அந்த பாயிண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி தான் நிறைய சேனல் சென்டேஜ் நிறைய நல்ல நல்ல கிரியேட்டர்ஸ்லாம் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் மிஸ் பண்ணிருக்கு. இது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கொஞ்சம் வீடியோஸ் போடுவாங்க, அந்த ஹை குவாலிட்டியாக இருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும், பட் வியூஸ் வந்திருக்காது. ஆனால் இன்னும் 2 வீடியோஸ் போட்டிருந்தா எங்கேயோ போயிருப்பாங்க, பட் அவங்க போடாமல் அப்படியே வெளியே போயிருப்பாங்க. ஸோ அதனால எப்போதுமே சீக்கிரமாக விட்டு கொடுத்து வெளியே போயிடாதீங்க, முடிஞ்சவரை போராடுங்க. டெஃபினட்டாக உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் சரியாக பண்ணீங்கன்னா உங்களுக்கான ரிவார்டு 100% திரும்ப கிடைக்கும். ரீசன் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு சேனல், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏங்கிற ஒரு சேனல் வந்து ஒரு மாசத்துல 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டாங்கன்னு வைங்க, அதை பார்த்துட்டு அவங்க 1 மில்லியன் அடிச்சிட்டாங்க, அப்போ என்னாலேயே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அஃப்கோர்ஸ் அது தப்பு இல்லை, எல்லாராலையும் முடியும். பட் இருந்தாலும் அவங்க ஒரு மாசத்துல அந்த 1 மில்லியன் வந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு மாசத்துல 1 மில்லியன் அடிப்பேன், அப்படி அடிக்கலன்னா நான் விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதோ, இல்ல அந்த ஒரு மாசத்துல அடிக்கலன்னா நான் டிமோட் ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதோ முற்றிலுமா தப்பான ஒரு விஷயம். ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த ஒரு மாசம் அவங்க 1 மில்லியன் அடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளவு ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எத்தனை வருஷம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்குங்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால எப்போதுமே அன்ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சு வீடியோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு மட்டும் உங்களை பத்தியும் நீங்க போடுற ஒர்க் பத்தியும் தெரியும். சோ அதனால ஒரு டீசன்டான கோலை செட் பண்ணிட்டு அதை நோக்கி மூவ் பண்ணுங்க. அண்ட் ரீசன் நம்பர் 3 பாத்தீங்கன்னா திங்கிங் யுவர் வீடியோஸ் ஆர் பெர்ஃபெக்ட். இந்த விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய கிரியேட்டர்ஸ் ஆரம்பத்துல பண்றதுதான். அவங்களா என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா, அவங்க கிரியேட் பண்ற வீடியோ தான் தி பெஸ்ட் வீடியோ, இதை பார்க்காம ஒருத்தர் இருப்பானப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்காம அப்படிங்கிற மாதிரி அவங்களே நினைச்சுப்பாங்க. ஆனா ஆக்சுவலா அதோட ரிசல்ட் அப்படியே தலைகீழா இருக்கும். அது ஒரு வீடியோவே நிறைய பேர் மதிக்க மாட்டாங்க, அந்த வீடியோ வந்தாலும் கிளிக் பண்ணி பார்க்க மாட்டாங்க, அது பார்க்குற மாதிரியே இருக்காது. பட் அவங்களுக்கு அது ஓகே இதுதான் பெஸ்ட் வீடியோங்கிற மாதிரி தோணும். ஸோ இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாராவது கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா உங்களோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் தர மாதிரியான ஆட்கள் கிட்ட உங்களோட வீடியோ காமிச்சு இந்த வீடியோ பாருங்க, இது எப்படி இருக்கு, நல்லா இருக்கான்னு, இதுல எது இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால் இம்ப்ரூவே பண்ண முடியும். அப்படி இம்ப்ரூவ் பண்ணல அப்படின்னா நீங்க பண்ண தப்பே திரும்ப பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, எனக்கு வியூஸ் பண்ண மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு முன்னாடி சொன்னதுமா எல்லா ரீசன்ஸ் அது அப்படியே ஒண்ணா போக ஆரம்பிக்கும் பின்னாடி. அண்ட் ரீசன் நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் பெர்ஃபெக்ஷன். என்னோட யூடியூப் சேனல்ல நான் நிறைய டைம் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயம் பண்ணா அது பர்ஃபெக்டா தான் பண்ணுவேன், எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும், சைலண்டா இருக்கணும், பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கக்கூடாது, லைட்டிங்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும், நான் பேசினா ஒரு எங்கேயோ இடத்துல சவுண்டு கட்டக்கூடாது, குழந்தைங்க விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு ஓகே வெளியே சவுண்ட் இருக்கு நம்ம நாளைக்கு பண்ணலாம் அப்புறமா சொல்லிட்டு நிறைய ஸ்கிப் பண்ணிட்டே இருப்போம் அந்த பர்ஃபெக்ஷன் காரணமா. இதே இது நமக்கு வந்து இந்த சவுண்ட் கேட்டால் பரவாயில்ல, நான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளோட வேலையை முடிச்சிடலாம். பட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா
சவுண்டு கேக்கு, லைட் இல்லை, கரண்ட்டுக்கு டிம்மாக இருக்குது, லைட்டு பிரைட்டாக இல்லை, மைக்கு சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ நைட் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்படி ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த பர்ஃபெக்ஷன்ங்கிற விஷயம் தான். இதுவும் நிறைய கிரியேட்டர்ஸ் கண்டென்ட் கிரியேஷன் ஜர்னிலேருந்து வெளியே போகிறதுக்கும் அவங்க ஃபெயில் ஆகிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரீசன் பார்த்தீங்கன்னா நாட் பீயிங் கன்சிஸ்டன்ட் அண்ட் மெயின்டைனிங் ஃப்ரீக்வன்சி. இந்த கன்சிஸ்டன்சி இல்லை ஃப்ரீக்வன்சிங்கிற ஒரு சின்ன விஷயம் கேட்கறதுக்கு சிம்பிளாக இருக்கலாம், பட் உங்களுடைய growthக்கு இது ரொம்ப ரொம்ப குரூஷியலான விஷயம். கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க. டாப் கிரியேட்டர்ஸ் லைக் மதன் கௌரி அண்ணா இருக்கட்டும், இல்லை இர்ஃபான் சிவா அண்ணா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் சரி நான் ஒரு வீடியோவை கன்சிஸ்டண்டாக என்னுடைய ஃப்ரீக்வன்சியில் அன்னைக்கு 3 மணினா கரெக்டாக 3 மணி, ஈவினிங் 5 மணினா கரெக்டாக 5 மணின்னு சொல்லிட்டு அவங்களோட வீடியோவை ப்ராப்பராக கன்சிஸ்டண்டாக போட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் யோசிக்கலாம் இவ்வளோ பெரிய கிரியேட்டர் அவங்ககிட்ட பயங்கரமாக காசு தான் இருக்கும், பட் இருந்தாலும் எதுக்கு அவங்க டெய்லி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி யூடியூப் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா யாரெல்லாம் கன்சிஸ்டண்டாக குவாலிட்டியான வீடியோஸை அவங்களுடைய பிளாட்ஃபார்மில் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்களுடைய வீடியோஸை ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு புஷ் பண்ணும். இப்போ நீங்க கேட்கலாம் ஹரி அப்படின்னா நான் டெய்லி வீடியோஸ் பண்ணும் அப்படின்னு. அதுக்கு அவசியமே கிடையாது. ஒரு வாரத்தில் ஒரு வீடியோ அப்படின்னா அந்த வாரத்தில் அந்த நாளில் அந்த நேரத்தில் கரெக்டாக ஒரு வீடியோவை கன்சிஸ்டண்டாக ஒரு ஃப்ரீக்வன்சி வச்சு ஒரு மாசத்துல 4 வீடியோ அப்படின்னா 4 வீடியோ ஒரு மாசத்துக்கு போட்டுருங்க. அதை விட்டுட்டு ஒரே நாளில் 4 வீடியோ போட்டு அடுத்த 4 மாசத்துக்கு எதுவும் பண்ணாம இருக்காதீங்க. இது ரெண்டும் கரெக்டாக இருந்து உங்களுடைய வீடியோஸ் ஆடியன்ஸ் கூட நல்லா என்கேஜ் ஆச்சு அப்படின்னா 100% உங்களுடைய வீடியோஸ் வந்து வைரல் ஆகும். நீங்க சீக்கிரமே க்ரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி உங்களுடைய வீடியோஸ்க்கு வெறும் 200-300 ரிவ்யூஸ் வந்தா கூட அதுல இருந்தும் எப்படி பணம் சம்பாதிக்கலாங்கிறத தெரிஞ்சுக்க ரைட் சைடில் தெரிகிற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பார்க்குறேன்.